எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து இது 2வது வீடியோ. முதல் வீடியோ வந்து சேவிங்ஸ் பற்றி போட்டிருந்தோம். எப்படி வந்து நம்ம காசு சேர்த்து வச்சா அது எப்படி வந்து பயனுள்ளதாக இருக்கும், எந்த மாதிரி சேர்த்து வைக்கலாம் அப்படிங்கிறது ஒரு சின்ன எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்தை உங்களோட ஷேர் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து ஒரு ஹாப்பியான நியூஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். நம்மளோட யூடியூப் சேனல் வந்து 1000 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணியிருக்குது. ஸோ நம்ம ஆரம்பித்து ஒரு 10 மாதம் ஆச்சு சேனல் ஆரம்பித்து. இன்னும் 2 மாதத்துக்குள்ளே 4000 வாட்சிங் ஹவர்ஸ் வந்தால் மானிட்டைசேஷன் எனேபிள் பண்ணலாம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம், ஆனால் வாட்சிங் ஹவர்ஸ் வருமாங்கிறது டவுட்டு தான். ஏன்னா ஒரு பிஸ்னஸ் சேனலுக்கு அப்படிங்கிறது வரவேற்பு பெருசாக இருக்காது. அதனால் மானிட்டைசேஷன் வந்து நம்மளுக்கு 2வது. யூடியூப் மூலமாக நம்மளுடைய பிஸ்னஸ் வந்து ப்ரமோட் ஆகுது. அது ரொம்ப சந்தோஷம். அதை வச்சு நம்ம சந்தோஷப்பட்டுக்க வேண்டியது தான். மானிட்டைசேஷன்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. 2வது வந்து அந்த வீடியோவில் சொல்ல விட்டுட்ட ஒரு சின்ன விஷயத்தை வந்து இந்த வீடியோவில் சொல்கிறேன். இப்போது நம்ம டெய்லி வந்து வேலைக்கு போகிறோம் அல்லது ஏதாவது ஒரு சின்ன பிஸ்னஸ் பண்ணுறோம். ஒரு நாளைக்கு நம்மளுக்கு எவ்வளோ வருமானம் வருது அப்படிங்கிறத வந்து மோரர்லெஸ் எழுதுவோம் சில பேர். ஆனால் பல பேர் வந்து எழுத மாட்டாங்க. இன்றைக்கி எவ்வளோ மொத்த காசு நம்மக்கிட்ட வந்தது, அதில் நம்மளுக்கு மீதி மட்டும் எவ்வளவு. ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி ஒரு 50,000 வருது அப்படின்னா, நம்ம அந்த 50,000 பணத்தை வச்சு எவ்வளோ ரா மெட்டீரியல்ஸ் எடுத்தோம், எவ்வளோ சம்பளம் இன்றைக்கி ஒரு நாளைக்கு சம்பளம் ஆகிருக்குது, குடோன் வாடகை, கரண்ட்டு பில்லு அண்டு டிரான்ஸ்போர்ட்டு எல்லாமே நம்ம கணக்கு போடுவோம். போட்டுட்டு தான் மீதி எவ்வளவு இன்றைக்கி அப்படிங்கிறத கணக்கு எழுதணும். சரிங்களா? ஸோ இதை வந்து நிறைய பேர் ஃபாலோ பண்ண மாட்டீங்க. ஆனால் கண்டிப்பாக வந்து இதை ஃபாலோ பண்ணணும். ஒவ்வொரு செலவையும் வந்து டீ குடித்தது சாப்பிட்டதெல்லாம் கூட வந்து நம்ம கணக்கு போட்டு இன்றைக்கி மொத்த வருமானத்தில் எவ்வளோ மீதி ஆச்சு, அதுதான் நம்மளுடைய லாபம். இதை எழுதிக்கிங்க. சரிங்களா? 2வது வீட்டு செலவுகள் தனியாக. கம்பெனி செலவு வந்து கழிச்சிட்டு தான் நம்ம லாபமே கணக்கு போடுவோம், லாபமே நோட்டில் எழுதுவோம். அதுபோக வீட்டில் எவ்வளோ செலவாகுது அப்படின்னு நம்ம கணக்கு போட்டோம்னா தான் அதில் ஏதாவது தேவையில்லாத செலவு இருந்தால் அதை குறைக்கணும் அப்படின்னு நம்ம ஒரு பிளான் வரும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் எழுதி வச்சுங்க. வரவு தனியாக எழுதி வைங்க, லாபத்தை தனியாக எழுதி வைங்க, வீட்டில் எவ்வளோ செலவாகுதுங்கிறத தனியாக எழுதி வைங்க. ஸோ இது தெரிஞ்சால் தான் ஏதாவது நம்ம தேவையில்லாத செலவு பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா அதை வந்து குறைச்சி நமக்கு 4 காசு மிச்சம் பார்க்க முடியும். சரிங்களா? ஒன்றா செலவு குறைக்கணும், இல்லை எல்லாமே அத்தியாவசிய செலவு தான் குறைக்க முடியல அப்படின்னா நம்மளுடைய வருமானத்தை அதிகப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். சரிங்களா? அப்போது இதுக்கெல்லாம் மூல காரணம் எங்கே இருக்குது, மூலம் எங்கே இருக்குது அப்படின்னா அந்த வரவு செலவை எழுதி வைக்கிறதுல இருக்குது. ஸோ அதனால் ஹவுஸ் ஒய்ஃபாகவே இருந்தாலும் உங்களுடைய வரவு செலவு வந்து கண்டிப்பாக எழுதி வைங்க. அது வந்து ஒரு நல்ல பலன் கொடுக்கும். தேங்க்யூ.